பிஸ்மில்லா. மீண்டும் இதை லைவ் காட்டுறதுல நான் இணைஞ்சிருக்கேன். இன்னைக்கு தொடர் லைவாக இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா. இதில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப்னா காபத்துல சுற்றி வரக்கூடியது கடமை, சுண்ணத்தானது. அது 7 தடவை சுற்றிட்டு வராங்க. அது சுற்ற வேண்டிய 7 தடவைகள் முடிச்சு ருக்குனுல் யமான்னு சொல்லுவாங்க, வலது சைடு இருக்கக்கூடிய கார்னல் அப்படிங்கிறது. அதுக்குலேருந்து ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னு துவா கேட்பாங்க. யா அல்லாஹ், நரக நெருப்புலேருந்து காப்பாற்றி யா அல்லாஹ், உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா ஓதிட்டு, அடுத்து ஹஜ்ஜுல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்தோன்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு தூங்குகின்றேன், அல்லாஹ் அக்பர், நீயே மேத்தவன், நீயே பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி துவா செய்யணும். செஞ்சுட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்குன்னு. இதில் சுமார் ஒரு 50,000-லேருந்து 1,00,000 மக்கள் சுற்றுவாங்க. 24 மணி நேரமும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதில் சுற்றுறது எப்படின்னா, 7 தவாஃப் 7 முடிஞ்சோடனே அந்த இதை விட்டு வெளியாகிடுவாங்க. 7 தவாஃப் தான் ஒரு தடவை செய்ய முடியும். அதுக்கு மேலே 8ஆவதாக செஞ்சாங்க அந்த அமல் வேஸ்ட்டாக போயிடும். அது 7 தவாஃப் முடிஞ்சால் ஒரு தவாஃப் முடிச்சுன்னு அர்த்தம். அதை வச்சுட்டு நம்மள்ட்ட இறந்து போன முன்னோர்களுக்காகவும் துவா செய்யலாம், நமக்காகவும் துவா கட்டுக்கலாம், மறுபடிய வாழ்க்கையை சிறப்பாக்கிறதுக்காக கட்டுக்கலாம். அடுத்து என்னென்னா, இந்த உம்ரா செய்யறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமல். உம்ரா அப்படின்னால பொதுவாக என்ன சொல்றது, நாடுதல் அப்படின்னு, நன்மையை நாடுதலுங்கிற மாதிரி அர்த்தம் வரும். இந்த நன்மையை நாடும் போது ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 4 சட்டங்கள் சொல்றாங்க. முதலாவதாக இதுக்கு நியத்து செய்யணும். நான் உம்ரா செய்யறதுக்கு நியத்து வைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு, அடுத்து என்ன செய்வாங்க, இடம் ஒரு எல்லைமாங்க, கபத்துல்லாக்க பார்க்கறதுக்கு ஒரு எல்லை அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி 3-4 எல்லைகள் அமைச்சிருக்காங்க. அப்படிதான் இந்தியாவிலேருந்து புறப்பட்டோம்னா, விமானத்தில் புறப்பட்டாக்கா அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்த மாதிரி ஒரு குளியில் குளிச்சுட்டு, ஆணாக இருந்தாக்க நறுமணம் பூசிக்குவாங்க உடம்புல, ட்ரெஸ்ஸில் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டு அதுக்கு பிறகு நேராக 2 ரக்காத் அல்லாஹ்க்கு சுக்ர் செஞ்சுட்டு அதோட புறப்பட வேண்டியது. புறப்பட்டு இங்கே வந்து தவாஃபுக்கு இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் ஸ்டார்ட் பண்ணி 3ஆம் கலிமா ஓதணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். யா அல்லாஹ், உன்னை புகழ்கின்றேன், நீ தனித்தவன், உன்னத்திலே எல்லா உதவி கேட்கின்றேன், உன்னை தவிர நல்லது கெட்டது நடப்பதில்லை, எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே நடக்கிறது உன் தரப்பிலிருந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அழகா துவா செய்யணுங்க. இந்த துகாவோடு ஆரம்பிச்சுன்னா 7 தவாஃபு சுத்தணும். 7 தவாஃபு சுற்றி முடிச்ச பிற்பாடு அதுக்கு பிறகு தெங்கோட்டங்கிறது, அம்மா ஹாஜரா அம்மா பிள்ளைக்கு தண்ணிக்காக தேடி சொன்னாங்கல்ல, அந்த இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதையும் காட்டிடுறேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துல தான் இருக்கு மலை. அது ஒரு மலை, சஃபா மலையிலேருந்து ஆரம்பிச்சு மருவா அந்த கடைசிக்கு போவாங்க. ஒரு 250 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், சுமார் அப்ராக்சிமேட்லி. இல்லை 200 இருக்கும், இந்த இதுக்குள்ளே இருக்கும். போயிட்டு சஃபாலேருந்து மருவா, அடுத்து மருவா அந்த மலை பேர் கார்னல், மருவாலேருந்து திருப்பி சஃபா மருவா, அங்கே சஃபாக்கு வரணும். இது ஒரு 7 தடவை மாதிரி செய்யணும். எதில் ஆரம்பித்தோமோ, சஃபாவில் ஆரம்பித்தோமோ, சஃபாவில் போய் கடைசியில் மருவாவில் முடிச்சுன்னா 7 தடவை. அப்படி எண்ணிக்கையை விட்டுட்டேன்னா அது முடிஞ்சிடும், அதை எடுப்பு போயிடும். அதை முடிச்ச ஏற்பாடு 4ஆவதாக என்ன செய்யணும், போயிட்டு தலைமுடி எடுக்கணும். தலைமுடினா மொட்டை அடிச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ், அதனால் மொட்டை அடிக்கிறது தான் சிறப்பு. சில பேர் மொட்டை அடிக்க வேணாம் அப்படின்னா அந்த முடியை லேசாக வெட்டிக்கணும். என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது, சொன்னதை செய்யறது நம்ம கடமை. பெண்களாக இருந்தாலும் லேசாக முடியை கத்திரிக்கணும், ஆண்களாக இருந்தால் மொட்டடிக்கிறது தான் மிகவும் நல்லது. லேசாக முடியை எடுத்தாலும் எடுக்கலாம். இந்த தவாஃபு செய்யக்கூடியது, உலகத்தில் தவாஃப் செஞ்சுக்கிட்டே 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய இல்லம் காபா. இந்த காபா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்குன காபா. அந்த காபா எப்போதும் வலம் வந்துக்கிட்டே இருக்காங்க 24 மணி நேரமும். இது எல்லா மக்களும், பாவம் செஞ்சவங்களும் கேட்குறாங்க, பாவி இல்லாதவங்களும் கேட்குறாங்க, சின்ன குழந்தையும் கேட்குது, அன்று பிறந்த பாலகம் இந்த பாருங்க வருது, அந்த பிள்ளையும் அதை ஓதுது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு அடிபணிந்து விட்டேன், யா அல்லாஹ் லா ஷரீக்க லக்க லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு இணை துணை யாருமே இல்லை, உனக்கு ஈக்குவல் கிடையாது, நீ தான் மிகைத்தவன், உன்னை தவிர யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு லா ஷரீக்க லக்கன்னு சொல்லிட்டு கேட்டு, இன்னல் ஹம்த வன் நிஅமத, உன்னிருக்கு எல்லா புகழும், நீ கொடுத்த நியாமத்து எல்லாமே உன்னுடையது, நீ என்னெல்லாம் அறுக்குடை கொடுத்துருக்கு அத்தனையும் உனக்கு உரியது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில வார்த்தைகள், அழகிய வார்த்தைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கவல் முல்க், உலகம் எல்லாமே உனக்காக உள்ளது, நீயே படைத்தவன், நீயே அதிபதி, வலக்கல் ஹம்து வலக்கல் முல்க்,
லஹுல் முல்க் வரா குலிஷின்னு சொல்லிட்டு அடுத்து தொடர் வரும். ஆலிம்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி காட்டிட்டேன். ஓகே, இதை ஓதிட்டு இதுக்கு பிறகு என்ன செஞ்சுன்னு நேராக போயிட்டு மொட்டை அடிச்ச பிறகு நம்மளுடைய இது உம்ராவுடைய நியத்து நிறைவேறுது. இது கடமை, ஒவ்வொருத்தருக்கும் செய்யணும். கடமைங்கிறது அது ஹஜ்ஜு செய்யறது தான் கடமை. ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த அரப்பாங்கிற இடத்துல போய் தங்கியிருப்பாங்க. அந்த முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடம் ஒண்ணு, அந்த இடத்துல போய் தங்கியிருப்பாங்க. சைத்தானுக்கு கல் எறிவாங்க. இப்படி சில மாறுபட்ட இது இருக்கும். அதனால அந்த ஹஜ்ஜுடைய மாசம் அந்த நாள்ல தான் செய்யணும். அது செஞ்சா ஹஜ்ஜு நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். ஹஜ்ஜன் மபரூரா அப்படிம்பாங்க, ஒத்துக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல கரெக்டா செய்யணும். என்ன சட்டம் சொல்லியிருக்கோ, இஸ்லாமிய சட்டம் சொல்லியிருக்கோ, அதை செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் இருக்குது. அதுதான் ஹஜ்ஜு. அதே உம்ரா செய்யறது எந்த காலமும் செய்யலாம், எப்போ வேண்டாலும் வரலாம். ஹஜ்ஜு செய்யறது வசதி உள்ளவங்க மட்டும் செய்யணும். உம்ராங்கிறது வசதி இல்லாதவங்களும் செய்யலாம். உம்ரா செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை, சின்ன செலவு தான். அல்லாஹ் கொடுத்த நேமத்தில் கொஞ்சோன்னு கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச தகவலை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது லைவ் போட்டிருக்கேன். ஓகே, யூனுஸ் மௌலானா பார்த்துட்டு இருக்காரு. மாஷா அல்லாஹ், துவாச்சிங்க யூனுஸ். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. கூத்தாநல்லூராக இருக்கும், இல்லை சுற்று வட்டாரத்தில் இருப்பீங்க எங்காச்சும். அல்லாஹ் உங்களுடைய அமலை ஏற்றுக்கணும், உங்களுக்கு ஹயாத்து நீளமாக கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பறக்கத்தால் நீங்கள் செழிப்பாக வாழணும்னு நான் எப்பவும் துவாச்சுவேன். உங்கள் பிள்ளைங்கள் நல்ல பிள்ளைங்கள், அழகான பிள்ளைகளை உலகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. காலம் உள்ளளவும் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் யூனுஸ் மௌலானா பார்த்துட்டு இருக்காரு. மற்ற ஒருத்தர் தான் பார்க்குறாரு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யூனுஸுடைய மகன், மூத்த மகனாக நமக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அடமங்குடியில் உஸ்தாதா இருக்காரு. ரொம்ப நல்ல பிள்ளை. கிணீர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கக்கூடிய அளவுக்கு தராவி தொழுவைப்பாரு. அல்லாஹ் அவருடைய அமலை ஏற்று அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்யணும். அல்லாஹ் எல்லா வளத்தையும் கொடுக்கணும். நல்ல நீடூழி வாழணும், நோய் நொடி இல்லா வாழணும். உலகத்துடைய செல்வத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கணுன்ட்டு அல்லாஹ்ட்ட நேரத்தில் துவா கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அல்லாஹ் ஆமீன் துமா ஆமீன். யாரெல்லாம் சகோதரர்கள் என்ன தேவைன்னு கேட்டாங்களே யாரெல்லாம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி யாரெல்லாம். குறிப்பாக ஒருத்தர் சொன்னார், என் பிள்ளைக்கு பிள்ளை வேணுண்டு. யாரெல்லாம் அவருக்கு பிள்ளையை கொடுத்து அவரை சந்தோஷமாக்கி யாரெல்லாம். எல்லாரும் நோயற்ற வாழ்வு வாழணும் யாரெல்லாம். எங்கள் பிள்ளைகளுக்கும் சுகமான வாழ்க்கை கொடுத்து யாரெல்லாம். யாரெல்லாம் பேச முடியலை என்று என்னுடைய கசன் கேட்டாங்க, அவங்களுக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய நோயினுடைய நீ இல்லாமக்கி யாரெல்லாம். இன்றைய நேரத்தில் துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை இதன் மூலம் தெரிவிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். சுமார் இப்போ ஒரு 50,000 75,000 பேர் சுற்றுவாங்க. 7 ரவுண்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிடுவாங்க. அதான் ஒரு இஸ்லாமிய சட்டம் சொல்லக்கூடிய செய்கிறது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இவர்களுடைய அமலை வச்சு நமக்கு பறக்க செய்வானாக. அல்லாஹ் மென்மேலும் நமக்கு சிறப்பு கொடுக்கணும். நம்ம எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு சொர்க்கம்ங்கிறது உண்டு. அதனால் இந்த ஹஜ்ஜுல்ல சொர்க்கத்திலேருந்து வந்த கல்லை முத்துடுறேன்னு சொல்லிட்டு நெருக்கி அடிச்சுட்டு விழுவுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அல்லாஹ் நம்ம சொர்க்கம் எப்போ இருந்தாலும் போவோம், அந்த சொர்க்கத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி மார்க்க அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கண்டாக்கா, அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் கியாமத்தில் இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமா, வந்துட்டு இருக்குமா, மனிதர் மாதிரி ஏதோ ஒரு உருவத்தில் அப்படி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற காலம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அழகாக ஐடி டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதில் கேமரா இருக்கும். மனுஷர் முன்னாடி வந்துச்சுனாக்கா அது சொல்லணும் நவருங்க அப்படிங்கும். பாக்கி அதை பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சாதா பொம்மை. எல்லா வகையிலையும் அல்லாஹ் தாலா நம்ம முன்னாடி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டான். அல்லாஹ் பறக்கச் செய்யணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். முகமது அஜ்மல் கான் பாக்ரிய வாழ்த்துக்கள் தம்பி. பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நற்கூலி கொடுப்பானாக, பறக்கச் செய்வானான்னு துவா செஞ்சுக்கிறோம். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஓகே, காபத்துல்லாவே காட்டுற, திருப்பி காட்டுற காபத்துல்லா. இது எந்த சைடில் வருது? ஓகே, ஹஜ்ஜர் அஸ்வத் கரெக்டாக நான் நிற்கிறது. ஹஜ்ஜர் அஸ்வத் எய்தாப்ல அந்த ரைட் சைடில் இருக்கிறது காபத்துல்லாவுடைய என்ட்ரன்ஸு. தங்க முலாம் பூசப்பட்ட டோர் இருக்குது. ஓகே, இன்ஷா அல்லாஹ் ஹைர். பார்த்தமைக்கு நன்றி. 4 சகோதரர்களை பார்க்குறீங்க. மற்ற சகோதரர்களுக்கும் தெரியும், இந்த சட்டத்தை தெரியணுன்னு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எத்தி வச்சுட்டேன். நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. அந்த செயலை நான் செஞ்சுட்டேன். அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கணும்னு நீங்களும் துவாச்சிங்க பார்க்கக்கூடிய சகோதரர்கள். பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபைசல் நவாஸ். ஓகே தம்பி, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.